ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பெயர் குணாலன். ஜிங்கிளு குட்டி, ஜிங்கிளு கண்ணா, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணின? சிரித்து கொண்டு தாவும் சின்ன உடல், அள்ளிக்கொள்ளும் அப்பா கரங்கள். நான் ஒருத்தி இங்கே நாளெல்லாம் இதோட கூட உயிரோ விடுறேன். இதுவானா அப்பாவை கண்டாதான் தாவிக்கிட்டு ஓடுது. இன்னும் மனைவியின் செல்ல புகார் எப்போதுமே குணாலனின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். ஆமாம், என் ஜிங்கிளு குட்டி டாடி பாப்பா தான். அப்படித்தாண்ட ஜிங்கிளு? டாடி பாப்பா என்று ஜிங்கிளு எனும் சுரேஷ் அப்பாவின் கழுத்தை இன்னும் இறுக கட்டி கொண்டான். ஆஃபீஸ்லேருந்து வந்து ட்ரெஸ்ஸை மாற்றலை, காஃபி டிஃபன் சாப்பிடல, அதுக்குள்ளே குழந்தையத்தை கொஞ்சியாகணும் போல இருக்கு. இவன் தான் என் காஃபி டிஃபன். இவனை கையில் எடுத்ததுமே தான் பசியெல்லாம் பறந்து போயிடுதே. அப்படித்தானடா ஜிங்லு? நல்லதா போச்சு, இன்னைக்கு டிஃபன் காஃபி தயாரிக்கிற வேலை எனக்கு மிச்சம். ஐயோ அமுதா, அப்படியெல்லாம் பண்ணிடாத, பசி உயிர் போகுது. முதல்ல காஃபியை கொண்டா. பாப்பாக்கும் காஃபி என்று சுரேஷ் உத்தரவிட்டான். காப்பி கீப்பினா பாப்பாவுக்கு உததான். டாடி காப்பி வேணும். குழந்தைய அளவிடாத அமுதா, கொஞ்சம் போல காஃபி கொடுத்தா என்ன கெட்டுடும்? இதோ பார் சுரேஷ், உனக்கு காஃபி வேணாம், அம்மா சொல்றத கேளு. டாடி. அமுதா ப்ளீஸ், ஒரே ஒரு வாய், குழந்தையை சமாதானப்படுத்த. எப்படியோ போங்க அப்பாவும் பிள்ளையும். அமுதா அகன்றாள். காஃபி வரப்போகுதே, ஜிங்கிளுவுக்கு தான். ஐயா, 2 வயது குழந்தை, இன்னும் 6 மாதங்களில் ப்ரீ ஸ்கூல் போக வேண்டும். ஜிங்கிளு ஸ்கூலுக்கு போய் நல்லா படிப்பானே. ஜிங்கிளு டாடியாட்டம் ஆஃபீஸ் போவான். அட சமத்து மகனை உச்சி மோந்து ஒரு முத்தம். இந்தாங்க காஃபி. சுரேஷ், இதோ இது உனக்கு. சின்ன டம்ளரில் பாதிக்கும் கீழே காஃபி ஒட்டி கொண்டிருந்தது. இத்தனூண்டா? குடிக்கிறதுனா இதை குடி, இல்லாட்டி இது கூட கிடையாது சுரேஷ். அம்மா அந்த அதட்டல் குரலில் பேசினால் மீற முடியாது என்று சுரேஷுக்கு தெரியும். அம்மா சுரேஷ் என்று எப்போதும் அழைப்பதே அவள் கண்டிப்பை காட்டுகிறது. ஆசையை செல்ல பெயரால் ஜிங்லு என்று அழைப்பது அப்பாதான். அப்பா கோபிக்கும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அதை அவன் புரிந்து கொள்ள அவருடைய கடுமையான முகமோ உரத்த குரலோ கூட அவசியமில்லை. அந்த சமயங்களில் அவனை சுரேஷ் என்று அவர் அழைப்பதே அவர் கோபத்தின் அறிகுறி. சமையலறையில் வேலையாக இருக்கும்போது குழந்தை அங்கு வந்து தொந்தரவு செய்வதை அமுதா விரும்புவதில்லை. காலையில் அவனுக்கு ஆகாரம் கொடுத்த பின் டாடியோட விளையாடிற்று என்று குணாலனுடன் விட்டுவிட்டு தன் வேலையை கவனிக்க செல்வாள். ஜிங்கிளு கண்ணு, உன் பொம்மை புத்தகம் எங்க என்று குழந்தைக்கு பராக்கு காட்டியபடியே அவன் செய்தித்தாள் படிப்பான். செய்திகள் மிக உஷ்ணமாய் இருக்கும் நாட்களில் கவனம் குழந்தையிடமிருந்து விலகுவதும் உண்டு. அன்று அப்படித்தான் விலகி இருக்க வேண்டும். மடியில் அமர்த்தி கொண்டிருந்த சுரேஷ் எப்போது இறங்கி போனானோ. சமையலறையில் கறிக்காய் நறுக்கிவிட்டு ஒரு தாழ்வான மேடையில் அமுதா வைத்திருந்த கத்தியை மிக சுவாரஸ்யமாய் எடுத்து இப்படியும் அப்படியுமாய் திருப்பி அதன் உலோக வெள்ளை சூரிய ஒளியில் மின்னலிடுவதை அழகு பார்த்தான். இந்த கத்திதானம்மா கதையில குழங்கு வாழ விட்டுச்சு. கேஸ் அடுப்பிலிருந்து சடாரென்று கவனம் சிதறி திரும்பி பார்த்த அமுதா, ஏய், சின்ன குழந்தைங்கள்லாம் கத்தியை வச்சுக்கிட்டு விளையாடக்கூடாது, உடனே அதை கீழே வை என்று அதட்டினான். சுரேஷ் அவளை பொருட்படுத்தாமல், வாழு போச்சு, கத்தி வந்தது, டும் 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 என்றான் பரவசத்துடன். அமுதா கத்தியை பிடுங்க வருவதற்குள் அரை கதவிடை குணாலன் தென்பட்டான். டே சுரேஷ், இப்போ கத்தியை கீழே வைக்கிறியா இல்லையா? உரத்த குரலில் உத்தரவு. சுரேஷ் அலண்டு போய் தந்தையை நிமிர்ந்து பார்த்தான். அப்பாவின் கோபம் புரிந்தது. கையிலிருந்து கத்தி நழுவியது. மோவாய் அலங்க உதடுகள் குவிந்தன. இன்ன ஊற்றிலிருந்து என்று புரியாமல் இவை நேரத்தில் கண்களில் நீர் பெருகியது. பழக்கமான ஆசையான டாடி வேண்டும் அவனுக்கு. குரல் கேவி கேவி வந்தது. டாடி டாடி. சுரேஷ் சொல்லாத, ஜிங்லு சொல்லு. பொங்கி பொங்கி வந்த துக்கம். குணாலன் குழந்தையை கரங்களில் அள்ளிக்கொண்டான். கேலண்டர் 8 முறை மாறிவிட்டது. 10 வயதுக்கு சுரேஷ் நல்ல வளர்த்தி. ஏறக்குறைய அமுதாவின் உயரம் வந்து விட்டான். தரத்துக்கு பெயர் போன ஒரு ஹையர் செகண்டரி பள்ளியில் 5ஆம் படிமம் படிக்கிறான். படிப்பில் படுசுற்றி. பரீட்சை தோறும் முதலிடத்துக்கு இவனுக்கும் பிரபு என்ற இன்னொரு பையனுக்கும் தான் போட்டி. இவன் சரித்திரத்தில் புலி என்றால் அவன் தமிழில். அவன் விஞ்ஞானத்தில் மார்க் குவித்தால் இவன் கணிதத்தில். இருவருக்குமே வகுப்பில் ரசிகர் குழாம் உண்டு. என் ஜிங்கிளு பெரிய கணக்கு ஜீனியஸா வரப்போறான் தெரியுமா என்று குணாலன் அவன் தலைமுடியை செல்லமாய் அலையும் போது இப்போதும் சுரேஷ் குழந்தையைப் போல் அப்பாவை கட்டிக்கொள்வான். பிள்ளை ஒரு வளரும் ராமானுஜனமாக்கும் என்று அமுதா சிரித்த போதும் உள்ளூர அவளுக்கும் பெருமைதான், காட்டிக்கொள்ள மாட்டாள். இல்லாம என்ன, ராமானுஜம் மட்டுமா? அவருக்கு முன்ன இருந்த ஆரியப்பட்டர், பாஸ்கரன் எல்லாரும் இப்ப இவனுக்குள்ளதானே. ரொம்ப புகழாதீங்க, கண் பட்டிட போகுது. தாயார் கண் தான் படும், தகப்பனார் கண்ணுக்கு தோஷமே கிடையாது தெரியுமா? போன பரீட்சையில ஜிங்லு கணக்கில் 100க்கு 98 மார்க் வாங்கினாக்கும். மிச்ச 2 மார்க்கா சாப்பிட்டுட்டானா? ரொம்ப பசியா? பாருங்க டாடி, இந்த அம்மாவே இப்படித்தான். நான் எவ்வளவு நல்லா செஞ்சாலும் திருப்தி இல்லை. அம்மா அந்த பிரபுவுக்கு 86 மார்க் தான் கிடைச்சது தெரியுமா? வருத்தப்படாதேடா ஜிங்லு கண்ணா, நீ எவ்வளவு கெட்டிக்காரன்னு டாடிக்கு தெரியும். என் நல்ல டாடி. சில நாட்கள் ஸ்கூல் பஸ் வந்து ஒளி எழுப்பும் வரை கூட இந்த கொஞ்சல் படலம் தொடரும். ஹார்ன் ஒலி கேட்டதுமே சுரேஷ் வெள்ளைச்சீருடையுடன் புத்தகம் பையுமாய் டாட்டா டாடி, டாட்டா அம்மா என்று கூவிக்கொண்டே ஜோடு சப்திக்க வாசலுக்கு ஓடுவான்.
அன்று மாலை பள்ளியிலிருந்து திரும்பிய போது புத்தகை பையை தலைமையிலிருந்து வழிய விட்டவாறு நுழைந்த மகனை அமுதா ஆச்சரியத்தோடு பார்த்தாள். வந்துட்டியா சுரேஷ்? பஸ் வந்த சப்தமே கேட்கலையே. பஸ் பிரேக் டவுன்மா, நாளைக்கு ஸ்கூல் பஸ் கிடையாது, பையங்களெல்லாம் அவங்களாவே வந்துடணும்னு பிரின்சி சொல்லிட்டாரு. இப்போ எப்படி வந்த? சைக்கிள் ரிக்ஷாக்காரர் வாசலில் நிற்கிறாரு. பணம் கொடுத்துட்டு வந்து எனக்கு டிஃபன் கொடுமா, ரொம்ப பசிக்குது. மறுநாள் காலை குணாலன் தன் ஸ்கூட்டரில் சுரேஷை பள்ளிக்கு அழைத்து சென்றான். கட்டட வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தியதுமே அதோ சுரேஷ் வந்துட்டான் என்று உற்சாகமாய் கூவிக்கொண்டு 4-5 சிறுவர்கள் ஓடி வந்தார்கள். தன் மகனுக்கு எத்தனை மவுசு என்ற பெருமிதம் குணாலனுக்கு. சுரேஷ் குதித்து கீழே இறங்கினான். இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு டாடி என்றான் பெருமையாக. என் டாடி கூட என்னை இன்னைக்கு ஸ்கூட்டரில் தான் கொண்டு வந்து விட்டார்டா என்று ஒரு நண்பன் அறிவித்தான். நான் உள்ளே போகிறேன். டாட்டா டாடி. டாட்டா ஜிங்லு, சாயங்காலம் அழைச்சிட்டு போக மறுபடி வரேன். ஸ்கூட்டரை திருப்பிக் கொண்டு குணாலன் சென்று தெருக்கொடி அடைந்த போது பள்ளி திசையிலிருந்து உரத்த சிரிப்பு சப்தம் 4-5 குரல்களில் ஆறாவாரமாய் கேட்டது. சிறுவர்களெல்லாம் ஏதோ பேசி மகிழ்கிறார்கள் போல இருக்கிறது. மாலையில் அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே ஸ்கூட்டரில் கிளம்பி பள்ளிக்கு வந்தபோது சுரேஷ் வீட்டுக்கு போய்விட்டான் என்ற தகவல் கிடைத்தது. ஒன்றும் புரியாமல் குணாலன் வீட்டுக்கு விரைந்தான். குழந்தை வந்துட்டானா என்றான் கவலையோடு மனைவியிடம். அவன் என்னமோ தலைவலின்னு சொல்லிட்டு மதியானமே வந்துட்டான். யூனிஃபார்ம் கூட கலட்ட. அப்பலேருந்து ஒன்றும் பேசாம சாப்பிடாம அப்படியே உம்முன்னு உட்கார்ந்துருக்கான் என்றாள் அமுதா. குணாலன் உள்ளே விரைந்தான். அமுதா சொன்னது போலவே சுரேஷ் உருண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தான். முகம் ஜிவஜிவிந்து சிவந்திருந்தது. தந்தையின் காலடி ஓசை கேட்டவுடன் அந்த முகம் நிமிர்ந்தது. கண்கள் இரண்டும் இருபெரும் ஆள்காட்டி விரல்களாக தந்தையை நோக்கி குற்றம் சாட்டின. என் ஸ்கூல்ல வந்து ஏன் டாடி என்னை ஜிங்கிலுன்னு கூப்பிட்டீங்க? இள நெஞ்சில் காலை நிகழ்ச்சி இன்னும் நெருப்பு துண்டாய் ஓடிக்கொண்டிருந்தது. ஏ, உன் பேர் ஜிங்லுவாடா? உன் டாடி உன்னை அப்படித்தான் கூப்பிடுவாரா? டே ரவி, சுரேஷ் பேரு ஜிங்லுடா. ஜிங்லு, டே ஜிங்லு. ஹை ஜிங்லு. பெருத்த ஆரவார சிரிப்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பரிகாசம் பண்ணி சிரிச்சாங்க தெரியுமா? நான் படிப்பில் கெட்டிக்காரன்னு என்னை வசதியா நினைச்சிருந்தவங்க அப்படி சிரிச்சாங்க. அந்த பிரபு பேரை பின்னாலேருந்து கேட்டுட்டான். ஏற்கனவே நான் மேக்ஸில் அவனை விட நிறைய மார்க் வாங்கிட்டேன்னு பொறாம. இதை சாக்கா வச்சுக்கிட்டு என்னை ஜிங்லு ஜிங்லுன்னு கலாட்டா ரொம்ப பண்ணிட்டான். பேச பேச குரலில் அழுகை சேர்ந்து கொண்டிருந்தது. குணாலன் அதிர்ந்து போனான். தன் குழந்தை மட்டுமாக இருந்தவன் இப்போது அவனுக்கென்று ஒரு தனி இருப்பும் உள்ளவன் என்பது எப்படி மறந்து போயிற்று? சிறுவன் முகத்தில் கோபம், அவமானம், அப்பா துரோகம் செய்து விட்டார் என்பது போன்ற ஆத்திர துக்கம். டாடி, நீங்க என்ன தனியா இருக்கிறப்ப எப்படி வேணும்னாலும் கூப்பிட்டுக்கோங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதிராக பொங்கி பொங்கி வந்த துக்கம். குணாலன் மகனை கரங்களில் அள்ளி கொண்டான். சுரேஷ்னே கூப்பிடுறேன்டா ஜிங்லு என்றான்.